ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வந்தது. பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும். குஞ்சுகள் என்றும் பாராமல், இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீத்து எறியும். குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும். சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் கொட்டு வைக்கும். அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும். இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடன் நடந்து கொள்ளும். அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேற மரத்திற்கே சென்று விட்டனர். வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கிக் கொண்டது. அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது. வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. ஆனால் ஒருவரையும் காணும். தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்தது. ஓவென்று அழுதது. இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின. குரங்குகள் வலையை பிரித்து காப்பாற்றின. அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. எம்பிலாதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இந்த குறளோட விளக்கம்: எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்த்து வருத்தும், அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். திருக்குறள் கதையை பத்தி பார்க்க போறோம். காலத்தை பயிர் செய். முன்னொரு காலத்தில் மலைசாமி என்ற ஒரு ஏழை விவசாயி இளந்த குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்த நிலம் ஏதும் கிடையாது. ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தனமாக நம்பினார். அதே ஊரில் குமரேசன் என்று வாழ்ந்து வரும் ஒரு செல்வேந்தரிடம் நிலத்தை குத்தகைக்கு கேட்டார். அச்செல்வேந்தரும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதித்தார். அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வேந்தரின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினார். அச்செல்வேந்தரோ விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலே குறிக்கோளாய் இருந்தார். இருந்த போதிலும் மலைசாமி நேர்மையாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வேந்தரிடம் ஏமாறவில்லை. ஒருமுறை செல்வேந்தர் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டார். புத்தி கூர்மையுடைய விவசாயி நிலக்கடலையை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. ஏமாற்றமடைந்த செல்வேந்தர் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினார். மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றார். ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல்லை பயிரிட்டார். இம்முறையும் விவசாயிக்கே லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் செல்வேந்தர். இதிலிருந்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம் என்பதை அறிய முடியும். இதனை திருவள்ளுவர் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்று காலமறிதல் என்ற அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதன் விளக்கம்: ஒரு செயலை
முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் உலகமே வேண்டும் என்று கருதினாலும் அது கைகூடும். பார்ப்போம், படிப்போம். ஒரு ஊரில் அரசர் ஒருவர் இருந்தார். அவருக்கு கேளிக்கை என்றால் மிகவும் பிடிக்கும். புது புது பொழுதுபோக்குகளை கண்டுபிடிப்பார். ஒரு நாள், என் ராஜ்யத்தில் யார் பெரியதொரு பொய் சொல்கிறாரோ அவருக்கு ஒரு தங்கத்தால் ஆன ஆப்பிள் ஒன்றை பரிசாக கொடுப்பேன் என்று அறிவித்தார். அதை கேட்டு நாடெங்கும் இருந்த நூற்றுக்கணக்கான பேர் அவரிடம் வந்து பொய் கூறினார். இது ஒன்றும் பெரிய பொய் அல்ல என்று ஒதுக்கினான் மன்னன். ஒரு நாள் அவரிடம் வந்த ஒருவன், சென்ற ஆண்டு என்னிடம் ஒரு பானை தங்கம் கடன் வாங்கி போனீர்களே, அதை இன்னும் நீங்கள் திரும்பி தரவில்லை. அதை வாங்கி போகவே வந்திருக்கிறேன் என்றான். மன்னன் திடுக்கிட்டு, என்னது, உன்னிடம் ஒரு பானை தங்கம் நான் வாங்கினேனா? கிடையாது, இது முழு பொய் என்றான். ஆ, முழு பொய் என்று நீங்களே சொல்லிவிட்டீர்களே, தங்க ஆப்பிளை கொடுங்க என்றான் வந்தவன். அவன் தன்னை மடக்குகிறான் என்பதை கண்டு கொண்ட மன்னன், இல்லை, நீ பொய் சொல்லவில்லை, நீ சொல்வது நிஜம்தான் என்றார். அப்படியானால் என்னிடம் வாங்கிய ஒரு பானை தங்கத்தை திரும்பி தாருங்கள் என்றான் வந்தவன். இந்த கதையின் நீதி, சற்று சிந்தித்தால் கடினமான கேள்விகளுக்கு கூட புத்திசாலித்தனமாக பதிலளித்து வெல்ல முடியும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.